ஆனால் நேற்று அதிமுகவையும் பயங்கர விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். உடனே அதிமுக ஐடிங்களும் ஒரு எதிர்வினையும் பார்த்தோம். அவரை எப்படியாவது அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்து சேர்த்தரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஸோ அதிமுக பாஜகவினருக்கு தாவேகா மேலேயும் விஜய் மேலேயும் இருக்கக்கூடிய கோபம், குரோதம் எல்லாம் இந்த வகைப்பட்டது தாங்க. அதாவது அவங்க எவ்வளோதான் ஒட்டு போட்ட துணி மாதிரி தினகரன், அன்புமணி எல்லாரையும் சேர்த்து பாஜகலாம் ஏதோ கதமாக பண்ணாலும் திமுகவை வீழ்த்துகிற சக்தி அவர்களுக்கு இல்லை. எவ்வளவும் அவர் கையை முறுக்கி பார்த்தாச்சு, ஆனாலும் ஆள் அசர மாட்டேன்றாரு. ஆகவே அவர்கள் இன்னைக்கு அவரை தாக்குறாங்க. இது நல்லதுக்கு தாங்க. விஜய் அதுக்காக அரசியலுக்கு வரலைங்களே, இவங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக. அதனால் அவரை பொறுத்தவரையில் அவர் ஆரம்பத்திலே சொன்னார், த ஃபைட் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கேன்னு இப்போ சொல்ல அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் ஐ ஹவ் காட் எ கான்ஃபிடென்ஸ் தட் இந்த 3 பேரில் ரேஸில் 4வதாக சீமானும் இருக்கார். ஆனால் அவர் ரியலாக அந்த கண்டஸ்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இந்த 3 பேரில் அந்த ஃபோட்டோ ஃபினிஷில் முந்தி நிற்பது விஜயாகத்தான், அவருடைய கட்சியாகத்தான் இருக்குது. எனக்கு ஆழமான நம்பிக்கை. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே ரொம்ப செல்வாக்கு, எம்ஜிஆரை விட ரொம்ப புகழ்பெற்ற ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு ஆள் இருக்காங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு. அதனால் ஆளுமை மிக்க தலைவராக விஜய் இருக்கிறாரு. அவர் முகத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை. தேவ் டிசைடட். ஒரு ஆள் ஊழலற்ற நிர்வாகத்தை நான் உறுதி செய்வேன், நான் என் கையில் ஆட்சி வந்தான்னா சொல்கிறவங்க சொன்னால் அதை நம்பற முடியாது. அந்த ஆள் ஒரு பெரிய ஒரு பணத்தை, வியாபாரத்தை, வணிகத்தை விட்டுட்டு இதை சொல்லும்போது அதை மக்கள் கூர்ந்து பார்க்குறாங்க. ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான், எனக்கு அது அவசியமே இல்லை. தலைவா படத்துக்காக கையை கட்டிட்டு போய் ஜெயலலிதா முன்னாடி நின்னாரு. இதெல்லாம் நீங்கள் ஒரு விமர்சனமாக எடுத்துக்கிறீங்களா? அப்போ சசிகலா காலில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சி வந்தீங்கன்னு இவங்க சொல்கிறதும் சரிதானா? விஜயினுடைய செல்வாக்கு, பெருகும் மக்கள் ஆதரவு எல்லாரையுமே ஒரு பதட்டத்தில் ஆளாக்கிடுச்சா? பேலன்ஸாக இருக்கிற ஆட்கள் கூட விஜய்க்கு அழுத்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப பெரும் பதட்டத்தில் இருக்காங்க, டெஸ்பரேஷனில் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். விஜய் அவர்கள் நேற்று பேசியதை பார்த்துருப்பீங்க. எப்பவுமே திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து பேசக்கூடியவர். அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய்க்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நேற்று அதிமுகவையும் பயங்கர விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். உடனே அதிமுக ஐடிங்களும் ஒரு எதிர்வினையும் பார்த்தோம். ரொம்ப அதாவது பண்ணையாருன்னு சொல்லிட்டு 4-5 இடத்துல மென்ஷன் பண்ணி 41 பேர் இறந்ததுக்கே நீங்கள் தான் காரணம், நீங்கள் கை கட்டி நின்றுதான் நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது சிச்சி இந்த பழம் புளிக்கும் கதை தான். அதாவது அவங்க சேருவாங்களான்னு வழிமேல் விழி வைத்து காத்திருந்த அதிமுக, அதன் தலைமை இன்றைக்கி அவர் வரவே மாட்டார். அதே தான் பாஜக தலைவர்களும் அதே தான். அவரை எப்படியாவது அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்து சேர்த்தரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நம்ம விரும்பிய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போனால் அது எவ்வளோ ஆத்திரம் வரும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பள்ளிக்கூட மாணவி +2 படிக்கிறா. அவ்வளோ ஒரு இளைஞன் விரும்புகிறான், காதலிக்கிறான், பின்னாலேயே போகிறான், மாதக்கணக்காக நடக்கிறான். ஆனாலும் அவள் ஏற்றுக்க மாட்டேன்றா, அவனுடைய அன்பை நிராகரிக்கிறா. இதெல்லாம் தேவையில்லாத விஷயன்றா. உடனே இவ்வளோ அன்பு வச்சுருந்தவன் அடுத்த நாள் ஆசிடு கொண்டு வந்து அவன் முகத்தில் ஊற்றுறான், இல்லை கத்தி வச்சு குத்துறான். இதெல்லாம் நம்ம நாளிதழில் படிக்கிறது தான். எனக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, ஓவராக சில எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகும்போது அப்படியே ஓவராக கோபமாக குரோதமாக திரும்புறதுன்றது நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். ஸோ அதிமுக பாஜகவினருக்கு தாவேகா மேலேயும் விஜய் மேலேயும் இருக்கக்கூடிய கோபம், குரோதம் எல்லாம் இந்த வகைப்பட்டது தாங்க. ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏன்னா பேசிக்கலாக அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிடுச்சிங்க. அதாவது அவங்க எவ்வளோதான் ஒட்டு போட்ட துணி மாதிரி தினகரன், அன்புமணி எல்லாரையும் சேர்த்து பாஜகலாம் ஏதோ கதமாக பண்ணாலும்
திமுகவை வீழ்த்துகிற சக்தி அவர்களுக்கு இல்லை. அப்போ சம்திங் எக்ஸ்ட்ரா, இன்னொரு செல்வாக்கான தலைவர் கட்சி தங்களோடு இணைந்தால்தான் அந்த திமுகவை தோற்கடிக்க முடியும் என்ற அந்த இது அவங்களுக்கு வெற்றி இலக்கை அடைய முடியும். அதனால் அது குறைவாக இருக்கிறதால இவர் வரவும் மாட்டேன்றாரு. எவ்வளவோ அவர் கையை முறுக்கி பார்த்தாச்சு, ஆனாலும் ஆள் அசர மாட்டேன்றாரு. ஆகவே அவர்கள் இன்றைக்கி அவரை தாக்குறாங்க. இது நல்லதுக்கு தாங்க. அதாவது அவரை பொறுத்தவரையிலே அதிமுகவை ஒரு சீரியஸான ஒரு எதிர்ப்பாளராக ரொம்ப நாளைக்கு முன்னாலே அவர் கணக்கில் வைக்கலைங்க. ஏன்னா அதிமுக என்பது ஆல் செட் அண்ட் டன் எ டிவைடட் ஹவுஸு, ஸ்பெண்ட் ஃபோர்ஸு. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலத்தோடு அந்த அதிமுக வின்னிங் அந்த இது ஏன் இவரை எல்லாரும் நேற்று கூட முதல்வர் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிறாங்க. இவர் ஏதோ ஒரு தேர்தலில் ஜெயிச்சிருக்காரா? ஜெயிச்சு காட்ட முடிஞ்சதா? இல்லை. இதே கூட்டணிகள், ஏன் கலைஞர் 15 கட்சி கூட்டணி வச்சப்போ கூட ஜெயலலிதா தோக்கடிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் தோக்கடிச்சிருக்காரு. அதனால் பழனிசாமி கிட்ட ஆளுமை கிடையாதுங்க. அவர் எப்படியோ கட்சி தலைமைக்கு வந்துட்டார். அவங்க கட்சியிலே பாதி பேர் அவர் தலைமையை இன்னும் ஏற்றுக்கலை. இல்லைன்னா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஏன் இருக்காங்க? அதனால் அவங்களுக்கு விஜயினுடைய உதவி, இவர் அவங்களுக்கு அந்த பதவியை பறித்து கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் அதுக்காக அரசியலுக்கு வரலைங்களே, இவங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக. அதனால் அவரை பொறுத்தவரையில் அவர் ஆரம்பத்திலே சொன்னார், த ஃபைட் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கேன்னு. இப்போ சொல்ல அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பின்னணின்னு சொன்னால், ஈ வாண்ட்ஸ் டு, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, சாஃப்டாக டீல் பண்ண நினச்சாரு ஏடிஎம்கே. ஏன்னா அவங்க ஒன்றும் நமக்கு கண்டெண்டர் கிடையாது. எதிர்காலத்தில் அவங்க தோழமையாக நட்பு சக்தியாக கூட வர்றதுக்கு அரசியலில் நிரந்தர பகைவரும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் போஸ்ட்போல் சீனரியோ எப்படி இருக்கும்னு இன்றைக்கி சொல்ல முடியாதுங்க. எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, கட் ஃபீலிங்காக இருக்கலாம் அது. அதாவது எந்த கட்சிக்குமே ஒரு அறுதி பெரும்பான்மை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே ஒரு முறை நடந்திருக்குது, 52ல் நான் நினைக்கிறேன். அப்போ தான் ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சராக வந்தார், தொங்கு சட்டமன்றம். அதே மாதிரி 26ல் தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 3 அணிகளும் சமபலத்தில் மோதுதுங்க, ஃபியர்ஸ் பேட்டிலாக இருக்குது. அதாவது ஃபோட்டோ ஃபினிஷ் வரலான்னு கூட நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ ஹவ் காட் எ கான்ஃபிடென்ஸ் தட் இந்த 3 பேரில் ரேஸில் 4வதாக சீமானும் இருக்கார். ஆனால் அவர் ரியலாக அந்த கண்டஸ்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 234லேயும் அவர் போட்டி போட்டாலும். அப்போ இந்த 3 பேரில் அந்த ஃபோட்டோ ஃபினிஷில் முந்தி நிற்பது விஜயாகத்தான், அவருடைய கட்சியாகத்தான் இருக்குது. எனக்கு ஆழமான நம்பிக்கை. அதிமுக தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் பேச. இல்லை, அதுக்கு காரணம் அவர் தங்களுக்கு பயன்படுவார், தங்களுக்கு உதவுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் பண்ணாங்க. அது ஒன்றும் எதுவும், அதாவது சில பேருக்கு இப்போ செஞ்சு வைப்போம், நம்ம பையன் நல்லா வருவோம் போல் இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், பின்னால் நமக்கு யூஸ் ஆவான்ற மாதிரி சில பேர் உதவுவாங்க. இல்லை, அதாவது ஒரு உள்நோக்கத்தோடு உதவுவது அவங்க இது. ரெண்டாவது விஜய் ஏன் அந்த அதிமுக அவருக்கு சாஃப்ட் கார்னர் ஒன்று இருந்ததுன்றதை நான் ஒத்துக்கிறேன். கேள்வி தான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் தே ஹேட் சம் டிஸ்கஷன், இது போல் 2 பேரையும் நம்ம ஒன்றாக்கி பூல் பண்ணி நம்ம திமுகவை தோக்கடிக்கலான்னு பேசியிருக்காங்க. ஆனால் அது டெக்னிக்கலாக ஷேரிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் அது அப்படியே அப்ரப்டாக நின்று போச்சு. ஆனால் எடப்பாடி பண்ண தப்பா இல்லை அவருக்கு ஏற்பட்ட அழுத்தமான்னு தெரியாது. கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்திருக்கலாம் அவர். இப்போவும் நான் சொல்கிறேன், ஒரு ஜென்ரல் பொலிட்டீஷியன்ற முறையில் எதிர்க்கட்சி ஓட்டுக்கள் சிதறுவது என்பது சாதாரணமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போகும், சாதாரணமாக. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு தேர்தல் சாதாரண இல்லை, அசாதாரணமான நிலையில் இருக்குது. அதனால் ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாங்க, பாப்புலராக இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் ஒன்று சொல்லுவேன், இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களிடையே ரொம்ப செல்வாக்கு, எம்ஜிஆரை விட
அந்த காலம் வேறங்க, கம்பேரபிள் கிடையாது. ஆனால் அதை விட ரொம்ப புகழ்பெற்ற ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு ஆள் இருக்காங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு. அதனால் ஆளுமை மிக்க தலைவராக விஜய் இருக்கிறாரு. அவர் வந்து முகத்தை காட்டணுன்னு அவசியம் இல்லை. தேவ் டிசைடட் நல்ல ஆள். அதுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. இந்த கசப்பான அனுபவங்கள் இருக்குது 60 வருஷம், அது இல்லாத ஒரு ஆளை பார்க்குறாங்க. இந்த ஆள் வந்து இவ்வளோ பெரிய பணம் கொழிக்கிற ஒரு துறையை தூக்கி போட்டு வரான். நேற்று கூட அவருடைய மெயின் அந்த இதில் ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கட்சியும் அதை தொடவே முடியாது, அது பற்றி பேசவே முடியாது. ஏன்னா ஊழலற்ற நிர்வாகம், எனக்கு பணம் தேவையில்லை, கை வைக்க மாட்டேன், எவனையும் கை வைக்கவும் விட மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்திரா காந்தி கூட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஊழல் என்பது ஒரு உலகளாவிய ஃபினாமினா, இது இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, அது உலகம் பூரா இருக்குது அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஆள் வந்து ஊழலற்ற நிர்வாகத்தை நான் உறுதி செய்வேன், நான் என் கையில் ஆட்சி வந்தான்னா சொல்கிறவங்க சொன்னால் அதை வந்து நம்பற முடியாது. அந்த ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு பணத்தை, வியாபாரத்தை, வணிகத்தை விட்டுட்டு வந்து இதை சொல்லும்போது அதை மக்கள் வந்து கூர்ந்து பார்க்குறாங்க. எஸ், 51 வயசில் ஒரு ஆள் வராரு, இன்னொரு பக்கம் 80 வயசு 70 வயசானாலும் நடித்து பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவருக்கு மார்க்கெட் போய் வரல, சரத்குமார் மாதிரியோ அல்லது பாக்யராஜ் மாதிரியோ இல்லை. அவர் சொல்கிறாரு, அவர் வந்து ஒன்றும் அது ஆணவம் நான் நினைக்கல, பல பேர் அப்படி நினைக்கிறாங்க. என்னுடைய கேரியர் உச்சம், சினிமா துறையின் உச்சத்தில் நான் இருந்தேன்னு அவர் ஒன்றும் சொல்லிக்கல. என்னோட கெரியர் உச்சம், என்னுடைய கேரியரில் நான் பீக்குக்கு வந்துட்டேன். இப்போ பீக்குக்கு வந்தப்போ டக்குன்னு நான் அதை விட்டு விலகிறேன்னு தான் சொல்கிறாரு தவிர அதில் வந்து ஆணவமோ கர்வமோ தற்பெருமையோ இருக்கிறதா இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து ஜனங்களுக்கு சேவை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்காக தமிழ்நாட்டு ஆட்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உதவி பண்ணிக்க, என்னை இவ்வளோ உயரத்து கொண்டு போனீங்க, போத் எக்கனாமிக்கல் ஃபேமஸ்ஸு புகழ் எல்லாத்துலேயும். அப்போ அதுக்கு பதிலாக நான் எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் கேட்டால் நம்புற மாதிரி தானே இருக்குது. அதனால் ஜனங்களுக்கு வந்து இவர் ஏதோ இன்னொரு அரசியல் தலைவர் அவர் வந்து ஏதோ சொல்கிறாருன்ற மாதிரி இல்லாமல், பரவாயில்லையே இவர் கரெக்டாக இருக்கிறாரு. அதாவது ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்ன்றதை விட அதெல்லாம் வராதுக்கு முன்னாலே அவரை பார்க்குறோம் இல்லை, 2 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. பார்ப்பன ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் 2000 காலமாக நடக்கிற போர் தான் இந்த சட்டமன்ற தேர்தல்னா. இப்போ யார் ஆரியன்? பழனிசாமி ஆரியனா இல்லை இவர் விஜய் ஆரியனா இல்லை இவங்க தான் வந்துட்டு இதுவா? இதெல்லாம் வந்துங்க மிஸ்லீடிங் கேம்பெயின். ஏன்னா அவங்களுக்கு பாயிண்ட் இல்லை. இப்போ லஞ்சத்தை பற்றி அவர் சொன்னார், அதை இவங்க யாராவது எடுக்க முடியுமா அந்த சேலஞ்சை? ஏன்னா எல்லாரும் வந்து இடி நாக்கிங் த டோர்ஸ். எத்தனை மந்திரிகள் வந்து ஜெயிலில் இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னாலேன்னு தெரியல. இப்போ அதிமுகவும் அதே தான். அந்த வகையில் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். இப்போ அதிமுகவில் அது முதல் பாயிண்டே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமாவில் பிளாக்ல டிக்கெட் விற்று நீங்கள் பண்ணாத ஊழலையாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க ஊழல்னா அவங்களுக்கு என்னன்னே புரியல பாவம். கரப்ஷன்லாம் என்னன்னா மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறது, அரசாங்க வரி பணத்தை புறக்கடை வழியாக வீட்டுக்கு கொண்டு போயிடுது. இப்போ 16 கோடி செலவு பண்ணி ஏவாவேலு அவர் மாவட்டத்தில் ஒரு பாலம் கட்டினார். ரீசண்டாக ஒரு வெள்ளத்தில் அது பாலமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆங்கிலேயர் கட்டினது கல்லணையெல்லாம் இன்னும் இருக்குது, ஆனால் ஏவாவேலு கட்டினது வந்து போயிடுச்சு. இப்போ இந்த 16 கோடி அங்கே செலவாகிருந்தால் அது போயிருக்காது. பியூர் கரப்ஷன் எப்படி நம்மளை எல்லா வகையிலும் பாதிக்குது தமிழ்நாட்டை, மக்களை, டெவலப்மெண்ட்டனா இதுதான். அதாவது வந்து அதில் ஒரு 5 கோடி கூட அந்த பாலம் கட்டி செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவான், 40-60ன்னு அந்த பணம் முன்னாலேயே வந்து அது வெளியெல்லாம் போயிடுது இல்லை. அதே மாதிரி தான் சென்னையில் மாநகராட்சியில் 4000 கோடி நாங்கள் மழை நீர் வடிகால் சரி பண்ணோம். நாங்கள் சின்ன மழை வந்தால் போதும், பம்ப் செட்டுங்களை வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கரப்ஷன் இஸ் த ரூட் காஸ் ஃபார், எப்படி புத்தார் சொன்னார் இல்லையா, ஆசையே அழிவுக்கு காரணம், டிசைர் இஸ் தி காஸ் ஆஃப் மிசரின்னு மனித குலத்துக்கு புத்தர் சொன்னது. அது அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல்
இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் பல காரணங்கள் இருந்தாலும் இந்த ஊழல் இருக்கு பாருங்க, இதுதான் முக்கிய தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இதை பற்றி இவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்க? எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் ஊழல் செய்யல, நீ வேணா நிரூபிச்சு காட்டு, இல்ல இந்த பதிவு இருந்தா இல்லை பரவாயில்ல. பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு அதனால் ஊழல்னா அவர் ஒரு ஆக்டரு. அந்த ஆக்டர் கமல்ஹாசனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ரஜினிகாந்தை பக்கத்தில் வச்சுட்டு இருக்காங்க, அஜித்தை வச்சுக்கலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. வச்சுட்டு தான் இருக்காங்க. மங்காத்தா வந்ததுல இருந்தே அவங்க தானே. அதான், அதாவது நடிகர்களையே இவங்க வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, மாறி மாறி நடிகர்கள் யாராவது கிடைப்பாங்களான்னு தாவறாங்க. ஸோ தே மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் தி சினி ஃபீல்டு. இப்போ அவங்க படம் நடித்து கொடுக்குறதோடு அவங்க கதை முடிஞ்சு போச்சு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறான், ஓடிடி அது இதுன்னு விற்றுக்கிறான், தியேட்டர் ஓனர்ஸ் பணம் கொடுத்து வாங்குறாங்க. இப்போ அவங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது என்ன விஜய்க்கு போதா? இல்லை விஜய்யுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அவங்க 1000 ரூபாய் விற்கிறாங்களா தியேட்டருக்காரங்க? இன்ஃபேக்ட் ஆக்டருக்கும் தியேட்டருக்காருக்கும் சம்மந்தமே கிடையாது, இடைத்தரகர்கள் மாதிரி. இவ்வளவு காலம் இதை பத்தி பேசவே இல்லையே. இல்லை இல்லை, இது ஒரு யதார்த்தமான விஷயமே இல்லைங்க. அது டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் வராங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இவங்களுக்கு புரியாத விஷயம். இப்போ நார்மல் ஏர்ஃபேர் என்னென்னா சென்னை டு ட்ரிவாண்ட்ரம் 5000 ரூபாய், டெல்லிக்கு 9000 ரூபாய் 8000 ரூபாய் இருக்கும். இதான் நார்மல் ஏர்ஃபேர் நான் போகும்போது. ஓகே. ஆனால் கிறிஸ்மஸ், ஓணம், நியூ இயர், தீபாவளி இது மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 89,000 ரூபாய் இந்த தீபாவளிக்கு டெல்லிக்கு. ஓகே. நியர்லி a lakh 10 டைம்ஸ். அதை கொள்ளைன்னு சொல்லுவாங்களா, ஊழல்னு சொல்லுவாங்களா? இது டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு விஷயம் கம்மியாக இருக்குது, ஆனால் அதிகம் பேர் அதை நாடுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் சென்னை திருவனந்தபுரம் ஓணத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் அன்னைக்கு, அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா 25,000 35,000 7 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் அதிமுக காரங்க இதுதான் ஊழல்னாங்கன்னா, ஊழல் என்பது இது இல்லை. அது ரெண்டாவது, இதுக்கும் நடிகர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. விஜயை விட்டுருங்க, எந்த நடிகருக்குமே இது சம்மந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஐ பிட்டி தம். அவங்களுக்கு விஜய்க்கு ஏதாவது பதில் சொல்லணும். அடிமைன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அடிமைன்னு சொல்லிட்டாரு. அடிமையால் நாங்கள் ஆக மாட்டோன்னா எனக்கு எதால சிரிக்கிறதுன்னு தெரியல. தலைவா படத்துக்காக கையை கட்டிட்டு போய் ஜெயலலிதா முன்னாடி நின்னாரு, கையை கட்டி ஒரு வீடியோ போட்டாரு. அந்த படத்தை என்னன்னு நான் சொல்லட்டுமா? அப்புறம் 41 பேருக்கு உயிரிழந்ததுக்கு நீங்க தான் காரணம். கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாம கிளிசரின் போட்டுட்டு நீங்க உட்காந்து வீடியோ பேசியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க ஒரு விமர்சனமா எடுத்துக்கிறீங்களா? இது அவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா, விஜய் கை கட்டிட்டுனாரு ஜெயலலிதா கிட்டன்றத தலைவா படத்துக்கு. அப்போ சசிகலா காலில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சி வந்தீங்கன்னு இவங்க சொல்கிறதும் சரிதானா? வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட்? அப்போ அவர் ஒரு ஆக்டருங்க, பட்டிங் ஆக்டர். இஸ் நாட் ஈவன் ரிமோட்லி கனெக்டட் வித் எனி பாலிட்டிக்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ அவருக்கு அவருடைய கேரியர் தான் முக்கியம். அவரை நம்பி படம் எடுத்தவன் சிக்கலாயிடக்கூடாது. அவர் படத்தை வெளியிடணும். நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் டெலிபரேட்டாக இன்றைக்கி மோடி சென்சார் போர்டை வச்சு பண்ணுற மாதிரி அன்றைக்கி ஜெயலலிதா பண்ணாங்க. அப்போது ஏன் கமல்ஹாசன் இந்தியா விட்டே நான் போயிடுவேனார்ல விஸ்வரூபம் படம் வரும்போது? அப்போ உடனே அவர் தேசப்பற்று இல்லாதவர். தே ஆர் அண்டர் இம்மென்ஸ் ப்ரெஷர். அவங்க படம் தயாரிக்கிறாங்க, படத்தினுடைய தயாரிப்பாளர் போண்டி ஆகட்டும்னு விட்டுற முடியுமா? ஸோ அதுக்காக அவர் போகிறார். எக்ஸ்ட்ரா மைல் ஈ வாக்குடு. அது அவர் வேலை இல்லை. அவர் நடித்து கொடுத்துட்டு ப்ரமோஷனில் ஏதாவதுன்னா போகலாம். மலேசியாவுக்கு போனாங்க, இசை வெளியீடு, இதெல்லாம் ஓகே. பட்டு சிக்கல் வருதுன்னா கோர்ட்டில் தான் போய் பார்த்துக்கணும். இப்போ எப்படி அந்த ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் டீம் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கு, இது போய் விஜய் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரா? ஒரு ஆள் நான் கூட பார்த்தேன், வன்னி அரசுன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு முக்கியமான ஆள், விவரமான ஆளுங்க. அவங்கெல்லாம் பொலிட்டிக்கலி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப நாலெட்ஜபிள் பர்சன்ஸ். நான் அவங்க மேலாம் ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் பாருங்கள், அவர் ஒரு இது போடுறார். நேற்று அந்த மகாபலிபுரம் எஃபெக்ட் சொல்கிறேன். இது போல் ஜனநாயக போர்னு சொல்கிறாரு தேர்தலை. முதல்ல இவர் ஜனநாயகன் படத்துக்காக போய் போர் தொடுக்கிட்டோம். த மேட்டர் இஸ் சப்ஜுடிஸ்.
ஒரு 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 நீதிமன்றத்தில் தாவாவில் இருக்குது, நாளைக்கு தீர்ப்பு ரிசர்வ் பண்ண தீர்ப்பு நாளைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு போய் என்ன ரோட்டில் இறங்கியா போராட முடியும்? சில விஷயங்களை அந்தந்த ஃபோரத்தில் தான் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். திருமாவளவன் அவர்களே சொல்றாரு, இதை கூட சரி கட்ட முடியாத விஜய் அவர்கள் எப்படி நாட்டு நாளைக்கு? அதுதான் திருமாவளவன் ஆஃப் லேட்டு ரொம்ப லூஸ் கெனான் மாதிரி ஆயிட்டாரு. அதாவது அவர்கிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா அவருக்கும் தெரியும், அவரும் சட்டம் படிச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ திருமாவுக்கும் தெரியும், ஒரு விஷயம் லிட்டிகேஷனில் இருக்கும்போது அதுக்காக நம்ம வந்து பேச முடியாது, மோட்டிவ் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதை லீகலாக அவங்க டீம் பார்த்துட்ருக்காங்க, ப்ரொடக்ஷன் டீமு. அதுக்கு விஜய் ரெண்டாவது விஜய் கை கழுவிட்டு வந்துட்டார், மலேசியாவில் டிக்ளரே பண்ணிட்டார். இனி அவர் சினிமாவை பற்றியோ, அவர் நோ மோர் ஆக்டர். நீங்கள் ஒன்றா நடிகர் விஜய், ஜோசப் விஜய்னு எழுதி திருப்தி பட்டுக்கலாம். பட் எஸ் பிகம் தி ஃப்யூச்சர் சீஃப் மினிஸ்டர்ன்ற ஒரு நினப்பில் அவர் வந்து தாவேகா கட்சியினுடைய ஒரு தலைவராக போயிட்ட பிறகு அவர் ஏங்க சினிமாவுக்கு வந்து சண்டை போடணும்? அப்போ அன்னைக்கு வந்து தலைவா படத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அன்னைக்கும் இன்றைக்கும் 20 வருஷம் வித்தியாசம் இருக்குது. மச் வாட்டர் ஹஸ் ரன் த்ரூ தி பிரிட்ஜஸ்ன்னுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்துங்க பாவமாக இருக்குது எனக்கு அதிமுக. அப்போ அந்த வன்னி அரசு இப்படி சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். எதுக்குன்னா, இந்த ஆதவ் அர்ஜுனா ரொம்ப ஆணவமாக திமிரா ஒன்று பேசினார் பாருங்க. 20 பேர் தான் இருக்கு, இன்னைக்கு தண்ணியில விளக்கம் கொடுக்குறாரு. நான் அந்த 20 பேர் திமுக அடிமைகள் அந்த விசிகாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அந்த 20 பேர் சொன்னேன். இல்லை, நேற்று நான் நல்லா கவனித்தேன், ஏன் இப்படிலாம் இந்த ஆள் லூஸாக பேசுகிறாருன்னு நான் நினச்சேன். அதாவது அவர்கிட்ட 20 பேர் தான் கட்சியை எங்ககிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னார். தட் இஸ் நாட் ட்ரூ. அது வந்து உண்மையான இல்லை. அப்போ அதை தான் அவர் எதிர்த்து இருக்கணும். வன்னி அரசு he should have opposed and criticized, ரிப்ளை பண்ணியிருக்கணும். எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு சொல்லலை. எது வந்து தேவையற்றதோ ஒரு லீகல் பேட்டலில் இருக்கிற விஷயத்துக்கு விஜய் போராடலைன்னா எல்லாருமே ஒரு மாமூலான அரசியல்வாதிகள் ஆயிட்டாங்களா? விஜயினுடைய செல்வாக்கு, பெருகும் மக்கள் ஆதரவு எல்லாரையுமே ஒரு பதட்டத்தில் ஆளாக்கிடுச்சா? பேலன்ஸாக இருக்கிற ஆட்கள் கூட விஜய்க்கு அழுத்தம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப பெரும் பதற்றத்தில் இருக்காங்க, டெஸ்பரேஷனில் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.